அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி போகும், என்னென்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருப்பீங்க, வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஷபராசியில் தான் பிறந்திருப்பீங்க. உடைபடாத நட்சத்திரம். ஏன்னா ரோகிணி 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி ரிஷபராசி. ரோகிணி நட்சத்திரனால இது ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கு 2 ராசி வரும், ஆனால் ரோகிணியால் அது ரிஷபராசி தான். நல்ல ஒரு நட்சத்திரங்க ரோகிணிங்கிறதுனால. சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனா என்ன? சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா பூமியோடைய துணைக்கோள். வெளிச்சத்துக்கு உண்டான கிரகமே சந்திரன் தான், ஒளி கிரகம் சந்திரன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரையில் பிறந்திருப்பாங்க, ஒரு சில பேர் வளர்பிரையில் பிறந்திருப்பாங்க. அது நம்ம ஜாதகத்தில் அது பார்த்தா தெரிஞ்சிடும். வளர்பிரையில் பிறந்திருக்காங்களா தேய்பிரை பிறந்திருக்காங்க பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் பொதுவாகவே சந்திரனுங்கிறது ஒரு சுப கிரகம், நல்ல கிரகம். அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ரோகிணினாலே பாருங்கள், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள், நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம், நல்ல அறிவு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை. ஒரு விஷயத்தை நினச்சா, இது ஒரு நெகட்டிவ் உங்கள்கிட்ட இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒரு விஷயத்தை நினச்சா ஆழ்ந்து சிந்திச்சிட்டே இருப்பாங்க, குழப்பவாதின்னு சொல்லலாம். தாய் பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அம்மா மேலே பாசம். அப்பாவோட வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மா மேலே அதிகமாக பாசம் இருக்கவங்களாக இருப்பாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. இறக்க குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் சொல்லிடலாம். சென்சிட்டிவான பர்சனாக இருப்பாங்க, இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஃபுட்டு அதிகமாக விரும்புவாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க. சாப்பாட்டு பிரியர்னு சொல்லலாம். ஃபுட்டு அது வந்து நீர் திரவியங்கள், அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமு, இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். நல்ல ஒரு நட்சத்திரம் தான். குழப்பவாதியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினச்சா அது முடிக்கிற வரைக்கும் அதையே யோசித்து திரும்பி அதையே யோசித்து ஒரு குழப்பிக்குவாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் கிரகம். சந்திரங்கிறது வந்து நீர் கிரகம் தான் சந்திரன். இப்போ தண்ணி ஒரே இடத்துல இருக்காதுல்ல, தண்ணி ஒரு இடத்துல இருக்காது, அங்கங்கன்னு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் இருக்க மாட்டாங்க. அறிவு இருக்கும், ஆனால் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. மைண்ட் அப்பப்போ மாற்றிக்குவாங்க. கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரன்ட்டு அந்த குணம் இருக்கும். ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. என்னதான் திறமையும் அறிவும் இருந்தால் கூட மைண்ட் ஒரு ஸ்டெடியாக இருக்காது. அப்பப்போ அவங்க மனம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மைண்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கே அது ஒரு அமைப்பு இருக்குது. பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசையில் பிறந்து 2வதாக வரக்கூடிய திசை செவ்வாய் திசை நடக்கும். உங்களுக்கு 7 வருஷம் திசை நடத்தும். அடுத்து 3வதாக வரக்கூடிய ராகு திசை. ராகு திசை வந்து 18 வருஷம் திசை நடத்தும். அடுத்தது 16 வருஷம் குரு திசை, 19 வருஷம் சனி திசை. அப்படியே அவங்க வாழ்க்கை போகும். இப்படி தான் அவங்க லைஃப் போகும். அது யாராக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை இப்படி தான் போகும். பிறக்கும்போது சந்திர திசையில் பிறந்துங்க 2வது வரக்கூடிய செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்தில், நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்து, இது மேஷ லக்னத்தில் இருந்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் திசை பிறந்ததுலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். இதில் 3வதாக வரக்கூடிய அந்த ராகு திசை தான் ரொம்ப முக்கியம். ராகு திசைன்னா 18 வருஷம் திசை நடத்தும். சந்திரன் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் போகும். அதாவது 10 வருஷம் சந்திர திசை நடத்தும். செவ்வாய் வந்து 7 வருஷம். ஒரு 15 வயசுக்கு மேலே ராகு திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு திசை வந்து படிப்பு மேலே ஆர்வத்தை கம்மி பண்ணி விட்டுரும். இந்த காதல், காமம், அந்த ஆடம்பரமாக இருக்கிறது, உல்லாசத்தை விரும்புகிறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும். இப்போ எப்படி குட்டி சுக்கரன் கொட்டி கவுளுக்கும் சொல்கிறோம், அதே மாதிரி தான் இளம் வயதில் வரக்கூடிய ராகு திசை சேட்டை பண்ணுறது, குறும்பு பண்ணுறது, படிப்பு மேல் நாட்டம் இல்லாமல் போகிறது, ஒரு சில பேருக்கு வறுமையிலே வாடுறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் கொடுத்துரும். ராகு நல்ல ஒரு இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா. இதே ராகு வந்து நான் குருவோட சேர்க்கை, சுக்கரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த 15-16 வயசுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது. அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. இந்த ராகுதிசை வந்து பாருங்கள் 18 வருஷம் வரனால 15 வயசில் ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த 20-25 வயசுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிருது. படித்த உடனே வேலை கிடைக்கும்.
அது வெளியூர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் தான் அவங்க செட்டில் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுது. இது எல்லாமே ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, பிஸ்னஸ் உமனாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா பிரயாணத்தை விரும்பக்கூடியவர்கள். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஒன்றா வேலைக்கு போகணும், இல்லை ட்ராவலிங்கில் இருக்கணும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விரும்பக்கூடியவங்க தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், ரோகிணிங்கிறதுனாலே சந்திரனுடைய நட்சத்திரம், தாய்ப்பாசம் உள்ளவங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள். நல்ல ஒரு நட்சத்திரங்க அது, நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து குரு திசை வரும். ஏன்னா எத்தனாவது குரு திசை வரும்னா, சந்திர திசை பிறக்கும்போது முடிஞ்சு அடுத்து வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, அடுத்து குரு திசை, 4வதாக குரு திசை வரும். அந்த குரு திசையிலே பெரிய ஒரு உயர் பதவி, நல்ல ஒரு அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் அந்த குரு திசையில் கொடுக்கும். ஆனால் குரு நல்லா இருக்கணும். நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குரு 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். இது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு திசை அருமையாக இருக்கும். தனுசு லக்னத்தில் பிறந்து குரு திசை வந்து அவர் சனியோடையோ ராகோடையோ சேராமல் இருந்தாங்கன்னா அந்த குரு திசை பெரிய யோகத்தை பண்ணிட்டு போயிடும் 16 வருஷம். ஏன்னா தங்கத்துக்கு அதிபதி குரு தான். ஒருத்தர் தங்க நகைகளை சேர்த்துறாங்களா, அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போனால் பணம் தங்காது, தங்க நகைகள் உடம்புல ஒட்டாது. ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். குரு அஸ்தமனம், நீச்சம் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும். சனியோடெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கோல்டு போடுறதே பிடிக்காது, தங்கமே அவங்க உடம்புல ஒட்டாது. அப்போ ஜாதகத்தில் குரு தசை வந்துச்சுன்னா அந்த குரு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் தான் அவங்க பரிபூர்ண நல்ல ஒரு யோகத்தை, பணம், காசு, செல்வம், அந்தஸ்து இதெல்லாமே அவங்களால முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன தெய்வ வழிபாடுன்னு கேட்குறீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு, எல்லா பெண் தெய்வ வழிபாடும் நீங்கள் பண்ணலாம், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். சந்திரனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் கிரகம், பெண் தன்மை கொண்ட கிரகம் தான் சந்திரன். சந்திரனுடைய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திங்களூரில் இருக்குது. திங்களூர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை திங்களூர் கோயில் வழிபடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும், சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? மெயினாக பெண் தெய்வ வழிபாடு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சில நன்மையான விஷயங்கள் கொடுக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், உங்கள் ஏஜ் என்ன, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்காது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ செட்டில் ஆவீங்க, என்னென்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக, தெளிவாக, துல்லியமாக 100% துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.